தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகர் விஜய். இவரின் ஜனநாயகன் படம் இன்னும் வெளியாகாமல் இருந்தாலும் அதை எல்லாம் புறக்கணித்து தற்போது முழு கவனத்தையும் அரசியலுக்கு திருப்பியுள்ளார். ஒரு வழியாக அரசியலில் களம் இறங்கி தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கும் நிலையில் நேற்று இந்தியா முழுவதும் பல நிறுவனங்கள் எக்ஸிட் போல் வெளியிட்டன. அதில் பெரும்பாலான கணிப்புகள் சுமார் 70% வரை திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகின்றன. ஆனால் ஆக்ஸ் இந்தியா என்ற நிறுவனம் மட்டும் முழுக்க மாறான கணிப்பை வெளியிட்டுள்ளது. அவர்கள் கூறுவது என்னவென்றால், விஜயின் தவக கட்சி 120 இடங்கள் வரை வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக எதிர்க்கட்சியாக மாறும் என்றும் அதிரடி கணிப்பு. இந்த தகவல் வெளியாகியவுடன் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளனர். ரிசல்ட் வரும் வரை இதை கொண்டாடலாம் என உற்சாகம் வெடிக்கிறது. மற்றொரு பக்கம் உண்மை மே 4ஆம் தேதிதான் தெரிய வரும் என்று திமுக ஆதரவாளர்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இறுதியாக யார் வெல்வார்கள்? தமிழக அரசியல் எந்த திசைக்கு திரும்பும்? அனைத்து பதிலும் மே 4ஆம் தேதி.